நாள் என்ன ஆச்சாம், ரகுவரனுடைய பெரிய பையன் காலேஜ் படிக்கிறான்னு சொன்னேன் இல்லைங்களா? அவங்க அம்மாவுடைய அஞ்சர பெட்டியிலருந்து ஒரு ரூ. 100 எடுத்துக்கிட்டான்னா, தன்னுடைய கை செலவுக்கு அம்மாக்கு தெரியாம. இந்த விஷயத்த அவங்க அம்மா கண்டுபிடிச்சு, அந்த பெரிய பையன அடி அடின்னு அடிச்சாங்களாம். அப்ப ரகுவரன் தடுக்க வந்தாருங்களாம். அப்ப அந்த பையன் ரகுவரன நோக்கி சொன்னாங்களா, "என்ன அடிக்காத, நீ அப்பாவ அடி. அப்பா அன்னைக்கு அப்படித்தானே தன்னுடைய ஆஃபீஸ்ல இருந்து பேனாவ திருடிட்டு வந்தாரு. நான் ஒண்ணும் ஆஃபீஸ்லயோ இல்ல காலேஜ்லயோ போய் திருடல இல்லையா? உன்னுடைய சமையல் கட்டுல இருந்து அஞ்சர பெட்டியில இருந்து தானே ரூ. 100 எடுத்தேன். இது என்ன தப்பு?" இந்த விஷயத்துல இருந்து ரகுவரன் என்ன தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, தன்னுடைய செயல தன்னுடைய பிள்ளைகள் நல்லா கூர்ந்து கவனிக்கிறாங்க. அப்பா எப்படியோ அதே மாரி தான் பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கைய நடத்துவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாராம். அப்புறம் அந்த பெரிய பையன்கிட்ட உட்கார்ந்து பேசினாரு. "அப்பா நான் தவறுதலா எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப என்கிட்ட அந்த பேனா கிடையாது. நான் எடுத்துட்டு போய் மறுநாளே வச்சுட்டேன். நீ இனிமேல் இந்த மாரி செய்யக்கூடாது. எதுனாலும் எங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கணும்னு" ஒரு அறிவுரை சொன்னாருங்களாம். இந்த சம்பவம் ரகுவரனுக்கு ஞாபகம் வந்துச்சாம். இந்த பணக்கட்ட நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போனா அது திருட்டுக்கு சமம். நம்ம பிள்ளைகளும் அத அவங்களுடைய வாழ்க்கையில கடைப்பிடிப்பாங்க. இத நம்ம செய்யக்கூடாது. நேரா காவல் நிலையத்துக்கு போயி அந்த பணத்த ஒப்படைச்சாருங்களாம். காவல் நிலையத்துல இருக்கிற இன்ஸ்பெக்டர் ரகுவரன ரொம்ப பாராட்டுனாருங்களாம். 2, 3 நாள்ல அந்த பணம் யாரு தொலைச்சாங்களோ அவங்க கிட்ட போய் முழுசா சேர்ந்துச்சுங்களாம். ரகுவரனுடைய பெயர் இன்ஸ்பெக்டரால எல்லா பேப்பர்லயும் வந்துச்சாம். அந்த பேப்பர ரகுவரன், ரகுவரனுடைய குடும்பம், அவர் கூட வேலை செய்ற அத்தன பேருமே படிச்சு ரகுவரனுக்கு ஒரு பெரிய ஒரு கைத்தட்டல், ஒரு மரியாதை ஜாஸ்தியா கொடுக்க ஆரம்பிச்சாங்களாம். ரகுவரன் அன்னைக்கு ஆபீஸ்க்கு நடந்து தான் போனாராம். ஆனா ரொம்ப பெருமையா போனாருங்களாம். சில பேரு நேர்மை நேர்மைன்னு சொல்லிக்கிட்டு உலகத்தை ஏமாத்துறாங்க. ஆனா அவங்க மனசாட்சிக்கு அவங்க நேர்மையா இருக்கிறதில்ல நெறைய விஷயங்கள்ல. நேர்மைன்றது அவங்கவங்க மனசாட்சிக்கு உட்பட்டதுங்க. நேர்மையா இருந்தோம்னா என்னைக்குமே நமக்கு புகழும், மரியாதையும் தேடிக்கிட்டே வரும். இந்த குட்டி கதை நமக்கு அத தான் சொல்லிக் குடுக்குது. இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.